அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு இன்னைக்கு நம்ம பேஜ் நம்பர் 25 25வது பக்கம் நம்ம ஓத போறோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களாமா? நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சூரா பக்ரா. சூரா பக்ரா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு ஆயத்துக்களா, ரெண்டு ஆயத்துக்களா, மூணு ஆயத்துக்களா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதுல வரக்கூடிய சட்டங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? பார்க்கலாமாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين. இப்போ சட்டம் பார்த்துடலாமா? யா பனி, இங்க நமக்கு சின்ன மது வந்திருக்கனால இது என்ன செய்யணும்? 3 அலிஃபுக்கு நீட்டணும். இஸ்ராஈல, இங்க ராக்கு பக்கத்துல பெரிய மது வந்தனால ராவை 5 அலிஃப் வரைக்கும் நம்ம நீட்டலாம். அடுத்ததான் இஸ்ராஈல குரு, இங்க பாருங்க சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்புல வராது. அதுக்கு முன்ன இருக்கக்கூடிய எழுத்து தான் கொண்டு வந்து தால்ல ஜாயின் பண்ணி நம்ம ஓதணும். சரிங்களாமா? நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும். அன்அம்து அப்படிங்கிற இடத்துல நூனை சக்கின் வந்திருக்காமா, அடுத்ததான் ஐன் வந்திருக்கு. இங்க நமக்கு இல்ஹாருடைய எழுத்து வந்தனால இங்க நம்ம இல்ஹாருடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். அன்அம்து அப்படிங்கிற இடத்துல நம்ம இல்ஹார் சட்டத்தை ஃபாலோ பண்ணணுமா? அலைக்கும் இந்த இடத்துல நமக்கு இல்ஹாரே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். அதாவது மீமே சாக்கினுக்கும் நூனே சாக்கினுக்கும் சில சட்டங்கள் இருக்குது. மீமே சாக்கின்ல ஒரு 3 வகையான சட்டமும் நூனே சாக்கினுக்கு ஒரு 4 வகையான சட்டமும் இருக்குது. அதை பத்தின டீடைல்டு வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல் பேஜ் செக் பண்ணி பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களாமா? அடுத்ததான் அலைக்கும் வ அன்னி, நூனுக்கு மேல சத்து இருக்கனால நூன் நல்லா நம்ம அழுத்தி உச்சரிக்கணும். நிப்பாட்டும் போது நூனுக்கு மேல சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டிக்கணும். சரிங்களாமா? அடுத்த ஆயிட்டு பார்க்கலாமா? واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها عدل ولا تنفعها شفاعة ولا هم ينصرون. واتقوا يوما لا تجزي, இங்க நமக்கு இதகம் பிலா குன்னாவுடைய சட்டம் வருது. அதாவது தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததா லாம் வந்திருக்கு. லாம் இதகம் பிலா குன்னாவுடைய எழுத்தாமா. இப்போ என்ன செய்யணும்? ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாம ஓதணும். அடுத்ததான் தஜ்ரி, இங்க நமக்கு ஜீம் கல்கலாவோட எழுத்து. அப்ப நம்ம இங்க கல்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். தஜ்ரி நஃப்சுன், இங்க நமக்கு தன்வீனுடைய குறியீடு தான் ஐன் வந்திருக்காமா. ஐன் என்ன எழுத்து சொல்லுங்க பாப்போம். மாஷா அல்லாஹ், சூப்பரா சொல்லிட்டீங்க. வெரி குட்மா. ஐன் என்ன எழுத்து? இல்ஹாருடைய எழுத்து. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தன்வீனுடைய குறியீடை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். அப்போ நஃப்சுன் அன்நஃப்சின். இப்ப அடுத்ததா பாருங்க, நூனே சக்கின் வந்திருக்காமா. அடுத்ததான் நூன் வந்திருக்கு. நூன் என்ன எழுத்து? இதகம் பில்குன்னாவோட எழுத்து. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட இங்க நம்ம ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். அது மட்டும் இல்லாம இங்க இன்னொரு சட்டம் கூட வருது. என்னன்னா, சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல சுக்குன்னு வந்துச்சுன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்புல வராதுமா. சரிங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்தை கொண்டு வந்தா இங்க நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ ஐனை கொண்டாந்து நூன்ல ஜாயின் பண்ணோம்னா அப்படின்னு தான் ஓதணும். சரிங்களாமா? அடுத்ததான் شيئا ولا يقبل منها
இங்க பாருங்க ஆப்ஷன் இஹ்ஃபாவோட சட்டம் வருது. அதாவது தன்வீனுடைய குறியீடு தான் ஷீன் வந்திருக்கு. ஷீன் இஹ்ஃபாவோட எழுத்தாமா. அப்ப நம்ம என்ன செய்யணும், தன்வீனை குன்னா செஞ்சு ஓதணும். இங்க நமக்கு இதகம் பில்குன்னாவோட சட்டம் வருது. அதாவது தன்வீனுடைய குறியீடு தான் வாவ் வந்திருக்கு. வாவ் இதகம் பில்குன்னாவோட எழுத்து. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். அப்புறம் இங்க இன்னொரு சட்டம் வருது பாருங்க. சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு இங்க நமக்கு சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல தோ ஜபரோ தோ ஜேரோ தோ பேஷோ வந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த இரட்டை குறியீடுகளை ஒற்றை குறியீடா மாத்தி நம்ம வந்து உச்சரிக்கணும். அப்போ ஷை இங்க வந்து ஆவாக்கிடணும். அன் அப்படி இருக்கலாமா, அதை வந்து நம்ம ஆவாக்கி இங்க நம்ம ஜாயின் பண்ணோம். வந்து கல்கலா எழுத்து, நம்ம வந்து கல்கலா செஞ்சு ஓதணும், சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். மீன் இங்க நூனே சக்கங்கிறதா வந்து இருக்காமா. என்ன எழுத்து? மாஷா அல்லா, கரெக்டா சொல்லிட்டீங்களே, இல்ஹாருடைய எழுத்து. அப்ப நம்ம என்ன செய்யணும், நூனே சாக்கினை வெளிப்படுத்தி ஓதணும். மின்ஹா அப்படின்னு ஓதணும். இங்க தால் வந்து கல்கலாவோட எழுத்து. நம்ம இன்னைக்கு மட்டுமே கல்கலா சட்டத்திலேயே 3 எழுத்துக்கள் பார்த்திருக்கோம். பா பார்த்தோம், காஃப் பார்த்தோம், இப்ப தால். அப்படின்னு சொல்லி தால் நம்ம அசைச்சு ஓதணும். கல்கலா சட்டத்தை இங்க ஃபாலோ பண்ணிக்கணும். இங்க நமக்கு இதகம் பெல்குனாவோட சட்டம் வருது. தன்வீனுடைய குறிக்கிறது வாவ் வந்திருக்கு. இங்க நம்ம வந்து இஹ்ஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். இங்க தன்வீனுடைய குறியீடு தான் வாவ் வந்திருக்கு. வாவ் இதகம் பெல்குன்னாவோட எழுத்து. அப்ப என்னமா செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். அது மட்டும் இல்லாம சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல வந்து தன்வீனுடைய குறியீடான தோ ஜபரு தோ ஜேரு தோ பேஷ் இருந்துச்சுன்னா அந்த இரட்டை குறியீடுல ஒற்றை குறியீடா மாத்தி நம்ம உச்சரிக்கணும். சரிங்களாமா. அடுத்ததான் வலஹும் யுன்ஸ்வரூன். வலஹும் இந்த இடத்துல நமக்கு இல்ஹாரே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து நமக்கு மீமே சக்கின் வந்திருக்கா, அடுத்ததான் யா வந்திருக்கு. யா வந்து அதாவது சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்ததா உள்ள எழுத்து பா மீமு. இந்த 2 எழுத்துக்களை தவிர அரபிக்ல உள்ள 27 எழுத்துக்கள், பாக்கி உள்ள 27 எழுத்துக்கள்ல எந்த எழுத்து வந்தாலும் நம்ம அந்த இடத்துல இல்ஹாரே சபவி சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணணும். அடுத்துதான் கடைசியா யுன்ஸ்வரூன். சுக்கன் பேரு நுணுக்கிறதா ஸ்வாத் வந்திருக்கு. ஸ்வாத் வந்து இஹ்ஃபாவோட எழுத்து. அப்ப நம்ம என்ன செய்யணும், குன்னா செஞ்சு ஓதணும். நூனுக்கு மேல கூடிய ஜபரை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையில நம்ம நிப்பாட்டிக்கணும். இதோட நமக்கு இந்த ஆயத்து கம்ப்ளீட் ஆகுதாமா. இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு அடுத்த ஆயத்துக்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம வந்து ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, 2 மாசம் கோர்ஸ். இன்ஷா அல்லாஹ் இந்த மாசத்துக்கான அட்மிஷன் முடிய போகுது. அதாவது 7th பேட்சுக்கான அட்மிஷன் இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாவே முடிச்சிருவோம். ஏன்னா வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு எல்லாரும் சேர்ந்துட்டு இருக்காங்க, நல்லபடியா சேர்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன காரணத்தினால ஃபாஸ்டா சேர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா 2 மாச கோர்ஸ்ல நல்லபடியா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வகையான சட்டங்களையும் கத்து கொடுத்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓத வச்சிரும் தஜ்வீத் முறைப்படி. எனக்கு எஸ்என் குர்ஆன் தான் ஓத தெரியும் அப்படின்னாலும் உங்களையும் ஜாயின் பண்ணிக்குவோம். எனக்கு எஸ்என் குர்ஆன் கூட ஓத தெரியாதுப்பா எனக்கு அப்படிங்கிறவங்களையும் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். சின்ன வயசுல ஆரம்பிச்சு 75 வயசு வரைக்கும், அதாவது வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறவங்க இங்க தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கிடுவேன். அட்மிஷன் ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இடையில வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன், என்னை ஜாயின் பண்ணிக்கோங்கன்னா நான் வந்து அதுக்கு அடுத்த பேட்ச் அட்மிஷன்ல தான் ஜாயின் பண்ணுவேன்னு தவிர இந்த பேட்ச்ல நான் ஜாயின் பண்ண மாட்டேமா. ஏன்னா நமக்கு பாடம் வந்து புரியாம போயிடும். சரிங்களா, அதனால வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, பயனடைஞ்சுக்கோங்க. மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ஏகப்பட்ட பேர் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்கு எல்லா புகழும். இன்ஷா அல்லாஹ் வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.